சிவசக்தன் ஆன்மீக வீடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு விநாயகர் வசியம். இறைவனை அனைவருமே, குடும்பத்தர்கள் அனைவருமே எல்லாருமே வழிபடுவோம். அப்படி தெய்வங்களை வழிபடுற முறையில என்னென்ன முறையில வழிபடுறோம் அப்படின்னா, எந்திரம் மூலயமாவோ மந்திரம் மூலயமாவோ தாந்திரிகம் மூலயமாக நம்ம இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இல்லத்துல இருக்கிறவங்க, அதாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க மந்திரங்கள் மூலயமாகவோ தாந்திரிகள் மூலயமாகவோ வழிபாடு செய்யலாம். அப்படி இறைவனை, அதுவும் விநாயக பெருமான வழிபாடு செய்ய இந்த முறையதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முழு முதற் கடவுளான விநாயக பெருமான நாம சித்தி செய்து வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு காரிய தடை எதுவுமே ஏற்படாது. எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதுல நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கிரக தோஷங்களிலிருந்தும் நமக்கு பாதிப்பு இல்லாம விநாயகர் பெருமான் பார்த்துப்பார். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், எல்லா கடவுள்களையுமே சனி பகவான் பிடித்திருக்கிறார். ஆனால் விநாயக பெருமானை மட்டும் அவரால் பிடிக்க முடியல. அதுபோன்று நமக்கு கிரக தோஷங்கள் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து காக்கக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். அவரை சித்தி செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதை யார் யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்க, தொழில் செய்யறவங்க, ஏன் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் முதல் கொண்டு அனைவருமே செய்யலாம். இந்த பூஜையை எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 to 6 இந்த நேரங்கள்ல எழுந்து சுத்தபத்தமா வெறும் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு, நெய் தீபமா இருந்தால் சிறப்பு. ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு அதை நெய் தீபமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அது போன்று இருக்கக்கூடிய அகல் விளக்கு முன்னாடி அமர்ந்து, முக்கியமான விஷயமே முழு மனதோடு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம விநாயக பெருமான ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த மந்திரத்தை தினமும், அதாவது 48 தினங்களுக்கு தினமும் 108 என்ற விகிதத்துல மந்திர உருவ கொடுத்து வந்தோம் அப்படின்னா விநாயகர் நமக்கு வசியம் ஆவார். அதாவது அவருடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயங்கள் செய்தாலும் நமக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். இது போன்ற இங்க முக்கியமான விஷயமே அப்படின்னா, முழு மனசோட தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இந்த பூஜைக்கு எந்தவித படையலோ தேவையில்லை. நீங்க விருப்பப்பட்டா வேணா முதல் நாள்ல விநாயகர் பிடிச்ச அவல் பொரி, கடலை, இந்த மாதிரி விஷயங்கள், பால், அந்த மாதிரி விஷயங்கள்ல வச்சு படையல் போடலாம். அதே போல கடைசி நாள் 48வது நாளும் நீங்க படையல் போடலாம், நீங்க விருப்பப்பட்டா. அப்படி இல்லைன்னா நீங்க எப்பவும் போல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முழு மனதோட விநாயக பெருமானை நினைச்சு, உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு, அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எதிலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை நிச்சயம் செஞ்சு பாருங்க. கைகண்ட முறை சிறப்பா பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற மாந்திரீக, தாந்திரீக, எந்திர வழிபாடுகளையும் மந்திரங்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இருங்க. சிவசக்தன் ஆன்மீக பீடம் தொடர்ந்து பயணிங்க, தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதேனும் மந்திரங்கள், எந்திரங்கள், தாயத்துக்கள் போன்றவை தேவை என்றால் நம்முடைய சிவசக்தன் ஆன்மீக பீடத்தை தொடர்பு கொள்ளுங்க. செஞ்சு தரோம். நன்றி.